गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि राम राम वेलकम टू भोजनालया तमिल இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்ல ஆல்ரெடி நம்ம உப்பு சீடை போட்டுருக்கோம். இப்போ இது வெள்ளை சீடைக்கு இந்த கப்பால ஒரு கப் மாவு எடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஆல்ரெடி மாவு எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கோம். இந்த பதப்படுத்தின அரிசி மாவு, அதாவது அரிசி ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு காய விட்டு நைஸா அரைச்சு எடுத்துன்னு வந்து வறுத்துட்டு சலிச்ச மாவு. இந்த மாவு ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன். இதே கப்பால அரை கப்புக்கு கொஞ்சம் மேல வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். அதாவது எந்த கப்பால மாவு எடுத்தோமோ அந்த கப்பால அரை கப்புக்கு கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி வெல்லமும், அந்த கப்ல 1/4 கப்பு தண்ணி மட்டும் இதுல விட்டுட்டு இருக்கேன். இந்த வெல்லத்தை கொதிக்க விட்டு கரையை விட்டு வடிகட்டி எடுத்துன்னு வர போறோம். நம்ம பாகெல்லாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் கரையை விட்டு, ஏன்னா வெல்லத்துல மண்ணு கல் இருக்குங்கிறதுனால கரையை விட்டு வடிகட்டி எடுத்துன்னு வந்து அந்த ஜலத்தை வச்சுதான் நம்ம இப்போ சீடை மாவு பிசைய போறோம். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை கரையை விட்டுண்டாச்சு, நல்லா கொஞ்சம் ஆறவும் விட்டாச்சு. இதை இப்போ என்னெல்லாம் சேர்க்கணும்னு சொல்கிறேன். இந்த மாவில் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு ரொம்ப தேவைப்படாது, ஸோ கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஸ்வீட்டோட இந்த வெள்ளை எள்ளோட சேரும் பொழுது. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி வாசனைக்கு. நெக்ஸ்ட் துருகின தேங்காய். ஸோ பல்லா போடுறதுனா கூட போட்டுக்கலாம், நான் திருகி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெண்ணெய், இதில் வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா வெள்ளை தண்ணி ஊற்றி பிசைய வேண்டியதான். நல்லா எல்லாத்தையும் நம்ம கலந்துண்டாச்சு. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை இதில் அப்படியே வடிகட்டிட்டு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் அளவு பார்த்துட்டு பொறுமையாக கலந்துட்டு சேர்க்கணும். மொத்தமாக கொட்டிட்டோம் அப்படின்னா அப்புறம் நீர்த்து போயிடும் மாவு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம அந்த வெள்ளை தண்ணி ஊற்றி ஒரு 5-10 நிமிஷம் இதை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டி செய்யலாம். இது ஆறட்டும். ஆல்ரெடி வெள்ளை ஜனம் ஆறி இருந்தது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறிடுதுன்னா நமக்கு அழகாக உருண்டை பிடிக்க வரும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம உருண்டை பிடிச்சி எப்படி சீடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம பிசைஞ்சு வச்சது 5 நிமிஷம் ஊறிடுத்து. இதை இந்த மாதிரி, அதாவது வெள்ளை சீடை உப்பு சீடை மாதிரி ரொம்ப சின்னதாக உருட்டணும் கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். ஓரளவுக்கு இந்த சைஸில் உருட்டினோன்னா சரியாக இருக்கும். அந்த இதே போல் எல்லாத்தையும் உருட்டின்ட்டு எண்ணெயை வச்சு பொரிக்க வேண்டியதான். இப்போ வெள்ளை சீடை பொரிக்கிறதுக்கு என்னென்னா காஞ்சிடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், அதாவது சிம்மில் வச்சுருக்கேன். நன்னாவே இது உருட்டியாச்சு. இது ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே போட வேண்டியதான். உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பொறுமையாக அது மேலே எழுந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டோம் அப்படின்னா சீடை அளந்து போகாது. இது வெடிக்குன்ற பயம் வேண்டாம். பொறுமையாக இதுவாகட்டும், நம்ம அப்படியே மேலே திருப்பி விடலாம். பாருங்க நல்லாவே வெந்துடுது. இந்த பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே நல்லா வேகும். பார்க்குறதுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி சூப்பராக இருக்குது. இது லைட்டாக விரிசல் விட்டுக்கும், பயப்பட வேண்டாம். விரிசல் விட்டுருந்தது அப்படின்னா இது நன்னா வந்திருக்குன்னு அர்த்தம்னு சொல்லுவா. ஸோ விரிசல் விட்டாக்க தப்பு கிடையாது. நல்லா உள்ளே வேகட்டும். பொன்னிறமாக வெந்ததுக்கு அப்புறமா பொறுமையாக நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது சூப்பராக வெந்துருக்கு, நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும். நல்லா விரிசல் விட்டுருக்கு. விரிசல் விட்டுருந்தது அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது அப்படியே மெதுவாக ஓசை அடங்கின உடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், அப்படியே நம்ம எடுத்து போட்டுடலாம்.
சூப்பராக வெள்ளை சீடை ரெடி ஆகிடுது. இது நல்லா ஆறணும். ஆறினாதான் அந்த மொறுமொறுப்பு வரும். வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே அந்த சவக்கு சவக்குன்னு இருக்கும். ஸோ நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்ணும். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு மாவுக்கு அரைக்கி கொஞ்சம் மேலே வெல்லம் சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரையை விட்டு கல் மண் இல்லாமல் வடிகட்டி அந்த தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி தேங்காய், எள், உளுத்தம் மாவு, வெண்ணெய் போட்டு பிசைஞ்சு பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி தான், பயப்படவே வேண்டாம், தைரியமாக பண்ணுங்க. சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக வரும். ஸோ எல்லாருமே இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த வெள்ளை சீடை ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.